கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைக்கிறார். விவரங்கள் இஸ்லாம். கடந்த சனிக்கிழமை கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவேகாவுடைய பிரச்சாரம் நடைபெற்றுச்சு. அந்த பிரச்சாரத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 110 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதில் 51 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்காங்க. மீதமுள்ளவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில் இந்த துயர சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. கரூர் நகர் காவல் நிலையத்தில் தாவேகாவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், அதே போல் தாவேகாவுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணை செயலாளர் நிர்மல் குலால் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவு செய்த நிலையில் போலீசார் இவர்களை தேடி வந்தாங்க. இதில் நேற்று இரவு மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் திண்டுக்கல்லில் தலைமறைவாக இருந்தார். அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தாங்க. அதே போல் தாவேகாவுடைய நிர்வாகி பவுன்ராஜ் என்பவரை இன்று காலை போலீசார் கைது செய்து கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணை தற்பொழுது செய்த பின்பு அவர் இன்னும் சற்று நேரத்தில் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்காங்க. அதற்காக அவர்களை அழைத்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் போலீசார் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக மேலும் சிலரை கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. அதற்காக போலீசார் தீவிரமாக இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தேடி வராங்க. இந்த தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே உலுக்கிய இந்த பெரும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சிலரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகள் இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம்.